3 வருஷமா கஷ்டப்பட்டு இந்த ஃபார்முலாவை எப்படியே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எங்கேயாவது கூலிங்கான இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணுமே. ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சிடலாம். டயர்டா இருக்கு, நம்ம போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரலாம். யாராவது வந்து ஹெல்ப் பண்றாங்களா? எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்குது. இந்த கீரையை வேற எங்க வச்சேன்னு தெரியல. ஐயோ ஆமால, நம்ம தான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கவே இல்லையே. இங்க வந்து தேடிட்டு இருக்கிறேன் பாரு. இங்க என்ன ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்குது? ஃப்ரிட்ஜான அம்மா என்ன பண்ணுது? அடிக்கிற வெயிலுக்கு இதை குடிச்சா இதமா இருக்கும்ல, பிடிப்போம். அம்மா ஏதோ ஜூஸ் குடிக்கிறாங்க போல. ஒரு நிமிஷம் இரு, ஒரு பாட்டில் நம்மளோட ஃபார்முலாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோமே, அந்த பாட்டில் மாதிரியே இருக்குது. கண்ணாடி போடாம ஒழுங்கா கண்டு தெரியலையா? எங்க அந்த கண்ணாடி? அம்மா, அந்த பாட்டில் இருக்கிறது எதுக்கு இப்ப குடிச்ச? இந்த ஜூஸ் எங்கடா வாங்குனா? சூப்பரா இருக்குது. அது ஜூஸ் இல்லம்மா, அந்த பாட்டில் இருக்கிறத யாரு குடிக்கிறாங்க அவங்க சாமி ஆயிடுவாங்கம்மா. சாமி ஆயிடுவாங்களா? சாமி இல்லம்மா, அது சாமி. எப்படி புரிய வைக்கிறது? இரு, ஒரு டிவில போட்டு காட்டுறேன். இதோ இத பாருமா, அது யார் குடிக்கிறாங்களோ அவங்களே இந்த மொத்தமா சாமி ஆயிடுவாங்க. ஐயா, அம்மா சாமியா மாறிச்சு போலியே. அம்மா என்கிட்ட வராதுமா, நீ எனக்கு அடிச்சுனா நானும் சாமி ஆயிடுவோமா. ஐயா என்கிட்ட வருது. அம்மா பயந்தியா? நீ ஜாம்பி ஆவலியா? போடா ஜாம்பி கீம்பின்னுட்டு நான் போய் என் வேலையை பார்க்க. அந்த மருந்து குடிச்சா ஜாம்பி ஆகலையா? அப்புறம் எப்படி அம்மா ஆகல? என்னம்மா திரும்ப பயமுத்த பாக்குறியா? நீ என்ன பண்ணாலும் நான் பயப்பட மாட்டேன். நீ வேணா பாரு, வாயா. அம்மா வேண்டாம்மா, என்ன பயமுத்துற இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா. அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு போலியே. அம்மா இல்ல இல்ல, நான் ஒரு கும்பல் திரும்பி இருக்கேன். ஐயோ சாமி நம்மள கடிக்க வருது. தப்பிச்சுடா பிரகாஷ். சாமி இந்த கதை தந்து வர பாக்குது. வராத சாமி போயிடுங்க. ஐயோ இந்த டைம்ல எவன் அவன் காலிங் மேல இருந்தது? சாமிக்கு வேற எங்க சவுண்ட் கேக்குதோ அங்கதான் போவோம். என்ன எனக்கு காத்திருக்கோம். நான் வெயில் அடிக்குது. சீமா, பேக்ல லஞ்ச் பாக்ஸ் இருக்குது, மறக்காம கழுவி வச்சு. இது அப்பா வயசு கேக்குது. அப்பா வந்துக்கிறாரா? அம்மா சாமியா மாறி இருக்குதே. இப்ப எப்படி அவர்கிட்ட சொல்றது? அப்பா எங்க இருக்காரு? ஐயோ அப்பா கடிக்க போதே. கூப்பிட்டா நம்ம திருவிழாவும் பயமா இருக்குது. எவனா இந்த நேரத்துல கால் பண்ணது? ஐயோ சாமி கழுத்துல பொழுக்கணும் விட்டாரு. சாமி சமட்டுச்சுனா போகுது. சரி மச்சா, 10 நிமிஷத்துல டின்னர் சாப்பிட்டேன், பாட்டுக்கு வந்துடுறேன். என்ன சீமா, மூஞ்சில ஃபேஷியல் போட்டுக்கிற பொழுது இதை காட்டுறதுக்கு தான் மூஞ்சி கிட்ட வந்து நின்று இருந்தியா? சரி, இப்போ நான் கொஞ்சம் வெளியே போனோம், சீக்கிரம் இட்லி கொண்டு வா. அப்பா பாக்குறான்னு பாரு. எப்பா என்னடா உன் பிரச்சனை? அம்மா இப்ப நார்மலா இல்ல, சாமியா மாறிட்டாங்க. என்னது? ஐயோ புரிஞ்சுக்க மாட்டாரு. நீ எங்கிட்டு போப்பா, நான் தப்பிச்சுக்கிறேன் இதுல இருந்து. இந்த இட்லியை புடவே முடியல. என்ன இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது? ஐயோ, முன்னாடி இட்லி செஞ்சு வச்சுக்கிற பாறாங்கல் மாதிரி இருக்குது. என்னடா இது, திடீர்னு ஏதோ டொங்குன்னு சத்தம் கேக்குது. சீமா, சீமா, என்னமா ஆச்சு? ஏந்திரமா, உன் இட்லி நல்லாதான் இருந்தது. அப்பா சூப்பர்ப்பா. அம்மா சாமியா மாறிச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரே அடி லட்சம் மயங்க வச்சிட்டீங்களா? டேய் போடா டேய், சும்மா ஜாமி ஜாமின்ட்டு. எஞ்சிடு சீமா, எஞ்சிடு சீமா. எஞ்சிட்டியா? வா 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 வா, எஞ்சிடு சீமா. இட்லி சூப்பரா இருந்தது சீமா. நான் சும்மா விளையாட்டு. அம்மா சாமியா மாறதுல போய் பாப்பாவும் கடிச்சிட்டாங்க. பாப்பாவும் சாமியா மாற போறாரு. இவங்களை எப்படி இப்ப பழைய மாதிரி ஆக்குறது? இது எல்லா பிரச்சனைக்கும் நான் கண்டுபிடிச்சது ஃபார்முலாலதான். அவசரப்பட்டு கதவுல குத்திட்டோமே. இப்போ இந்த சவுண்ட் வச்சு அந்த 2 சாமி நம்மள அட்டாக் பண்ண வருமே. இப்ப என்ன பண்றது? ஐயோ கதவு தந்து வர பாக்கிறதுக்குள்ளே உள்ள யாரும் இல்ல. இதுல இருந்து தப்பிக்கணும் ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாப்போம். முள்ளால் எடுத்து பழமொழி மாதிரி சாமி ஒழிக்கணும்னா நம்மளும் சாமியா மாறணும். கடவுளே நீதான் என்ன காப்பாத்தணும். 2 சாமிக்கும் டவுட் வரக்கூடாது. நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் பயத்தப்பட்ட வெளில காட்டினாதரா பிரகாஷ்.
நம்ம மாட்டிங்களே. இவன் சாமி தானா? டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆமா, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன ரெண்டு சாமியும் குசு குசுன்னு பேசிக்குதுங்க. சாமி குடும்ப நாத்தம் தான் அடிக்குது இவன் மேலையும். ஆமா ஆமா, நாத்தம் போது மட்டும் அந்த நாத்தம் தான் வருது. நம்ம வேர்வை நாத்தமும் சாமி நாத்தமும் ஒண்ணா இருக்கிறதுனால நம்பிச்சிங்களா? நீயும் என் குடும்பம் தான். ஐயோ, இப்ப என்ன கூட்டு போய் என்ன பண்ண போதுக்கு தெரியலையே. வீட்டில் எல்லா நாளும் காத்திரை சாமிங்க கூட ஃபேமிலி சாங் போட்டு குதுகல பாடுதுங்க பாரு. நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. கைஸ் எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு வழியா நானும் சாமின்னு ரெண்டு பேரும் நம்பிட்டாங்க. ரெண்டு சாமியும் இப்ப எங்கேயோ போகுதுங்க. இதான் கரெக்டா சேச்சு. அவங்க திரும்பி வரதுக்குள்ள அவங்க கீழே படுறதுக்கு ஒரு மந்தை கண்டுபிடிக்கணும். ஐயோ, இந்த டைமண்ட் பார்த்து யாரா பெல் அடிக்கிறது? சவுண்டு கட்டுனே ரெண்டு சாமியும் கரெக்டா வந்துருச்சுங்களே. சவுண்டு இங்க வரல, நீங்க போங்க. நம்மள நம்பி ரெண்டு சமயம் போயிடுச்சுங்க. எவன்டா இந்த இடத்துல காலி பண்ண அழுத்துறது? டேய் மச்சான், ஆயிடா. இவனா? டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? என்னடா எதுக்கு வந்துன்னு கேக்குற? நீ போய் தரடா இங்க இருந்து. சாப்பிங்க வந்துற போதுடா. மூஞ்ச என்னடா டேய், சாகட கீழ ஊந்து இந்த வந்து ஏன்டா? எந்த இடத்துல காமெடி பண்ணனும் விவசாயம் இல்லாம. டேய் போடா இங்க இருந்து. நீ போடா. ஓ, பேக்கு சவுண்ட் கேட்டு வந்துட்டீங்களே. நீ வச்ச கதை தரடா. பைத்தியக்காரடா, இங்க தான் தள்ளுற போறோம். ஓகே, இங்க நம்ம யார இல்ல. ஆமா இல்ல. ஒரு வழியா போயிடுச்சுங்க. இவனா இதுல இப்ப வீட்டுக்கு ஒண்ணு துடிக்கிற. நாட்டுக்கு உங்க அம்மா பிரியாணி செஞ்சு பாக்குறா. அதான் ஆசை சாப்பிடலான்னு வந்தேன். பிரியாணி தானே உனக்கு அப்புறமா வெள்ள வாங்கி தரேன். இப்ப உள்ள வராதடா. வெள்ள வாங்கினா உங்க அம்மா பிரியாணி மாதிரி வராது மச்சான். நான் எந்த டைம்ல சோத்து காலையினோட விவஸ்தை இல்லாம இப்ப என்ன உனக்கு பிரியாணி தானே வேணும்? ஆமா மச்சான். பிரியாணி மச்சான். மச்சான் ஒரு நிமிஷம் இங்கே இரு. காய்ஸ், நம்ம வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட் வந்துக்கிறாங்க. எல்லாம் ரெடியா? இப்போ உள்ள வா மச்சான். பிரியாணி நல்லா லெக் பீஸோட கிடைக்கும். ஐயா கிடைச்சிடுச்சு. ஹாய் ஆண்டி அங்கிள், எப்படி இருக்கீங்க? குரூப்ல நம்ம டூப் பண்ணி சாமிகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. முதல்ல அம்மா மட்டும் தான் சாமியா மாறிச்சு. இப்ப அப்பா ஃப்ரெண்டு எல்லாரும் சாமி ஆயிட்டாங்களே. இதுக்கு உடனடியே ஒரு மருந்து கண்டுபிடிச்சு ஆகணும். என்னடா இந்த சாமிங்க பாட்டு போட்டு டுவெட் சாங் டான்ஸ் ஆடுதுங்க. அவங்க டான்ஸ் ஆடுறது நல்லதுதான். அதுக்குள்ள அவங்களை குணப்படுத்துறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு பாக்குதுங்க. நல்ல வேலை எப்படி சமாளி. என்ன சப்பு சப்புன்னு அரைஞ்சுக்கிற சத்தம் கேக்குது? இது அம்மா அவன் அடிக்க பதிலுக்கு அவன் திருப்பி அடிக்க, அதுக்கு அப்பா அவன் அடிக்க பதிலுக்கு இவன் திருப்பி அடிக்க. என்னோட ஒரே ஹிந்திக்கார ரீல்ஸ் பாக்குற மாதிரி இருக்குது. இவங்க 3 பேரால சாமிக்கான மரியாதையே போயிடுச்சு. ஏய் அச்சுக்காதீங்க அச்சுக்காதீங்க அச்சுக்காதீங்க. ஏமா இப்ப நடிச்சா? அப்பா என்னப்பா தடி 3 சாமிகளுமே ஏமாந்து திருப்பிச்சிங்களே. ஐடியா, இவங்க சமாதானம் பண்றதுக்கு இந்த மருந்து ஜூஸ் ஏமாத்த குடுத்துருவோம். சமாதானம் ஆயிடுவாங்க. இந்த மருந்தை குடிச்சிருவாங்க. நீங்க எல்லாரும் எவ்வளவு கோவமா இருக்கீங்க புரியுது. இந்த ஜூஸ் நல்லா டேஸ்டா இருக்கும். இது குடிக்க எல்லாம் சாந்தமா இருக்கீங்க. அச்சுக்காதீங்க அச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க பண்றது பார்த்தா கீரை போட்டுருவாங்க போலயே. சொல்லி வாய முள்ள மொத்தத்தையும் கொட்டி கவுத்துச்சுங்க. இருந்த ஒரு மருந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்களை எப்படி கூட பத்துறது? வர ஆத்தறதுக்கு இவங்கள அந்த சயின்டிஸ்ட் இந்த 3 ஜாம்பிங்களை கூட பத்துறானா இங்க வேற ஏதாவது பெரிய சம்பவம் நடக்க போதா? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நீங்க தெரிஞ்சுக்கணுமா? லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஜாம்பி சீரிஸ் சீசன் 2 கூடிய சீக்கிரத்துல வந்துரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல, அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்போதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்களா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் உங்களை நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சாட்டர்டே ஆனா ஃபுல் கண்டென்ட் வீடியோ, லாங் ஃபார்மேட் வீடியோ நம்ம வீடியோ மாதிரி இருக்குல்ல, அது நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே, பாய்.